வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்குடன் ஒரு மலையாளம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற சம்பவம் அத்தியாயம் 1 படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். மலையாள சினிமாவோட புது முயற்சி அப்படின்னு சொல்லப்படுற இந்த திக் திக் காட்டு விசாரணை எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, இந்த படம் தமிழ்நாடு மற்றும் கேரளா எல்லையில இருக்கிற வெள்ளூர் காட்டு அப்படிங்கிற ஒரு காட்டு பகுதிக்குள்ள நடக்குது. அந்த காட்டுக்குள்ள ஒரு போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் காணாம போறாரு. அவரை தேடிக்கிட்டு 3 போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த காட்டுக்குள்ள போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது, இந்த காடு சாதாரண காடு கிடையாது, டைம் லூப் மாதிரி விசித்திரமா செயல்படும் அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் அந்த 3 போலீஸ் ஆபீசர்ஸ் காட்டுக்குள்ள எப்படியெல்லாம் சர்வே பண்றாங்க, அங்க நடக்கிற மர்மமான விஷயங்களுக்கு காரணம் என்ன, கடைசியா அந்த 3 பேரு காட்டுல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, மலையாள சினிமாவுல டைம் லூப் மற்றும் ஆல்டர்னேட்டிவ் டைம் லூப் முறைய இந்த படம் மூலமா நல்ல நேர்த்தியாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க காட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி தான் கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. சோ அந்த காடு சம்பந்தப்பட்ட காட்சிகளை பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு பதற்றமான சூழ்நிலையவும் மிஸ்ட்ரியான சிச்சுவேஷனையும் அந்த காடு நமக்குள்ள நல்லாவே கடத்துது. இந்த படம் 2 மணி நேரம் இருக்கக்கூடிய ஒரு படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்தோட முதல் பாதி ஆரம்பிச்சதும் தெரியாம முடியறதும் தெரியாத அளவுக்கு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல விறுவிறுப்பா போகுது. படத்தோட சவுண்ட் டிசைன் நல்லாவே இருக்கு. மர்மமான காட்டோட பயத்தை சவுண்ட் டிசைன் மூலமா நல்லாவே வெளிக்கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட முதல் பாதியில இருந்த அந்த வேகம் செகண்ட் ஹாஃப்குள்ள போனதுக்கு அப்புறம் குறைய தொடங்கிடுச்சு. இந்த படம் ஒரு டைம் லூப் மூவி அப்படிங்கறனால வந்த காட்சிகளே திரும்ப திரும்ப வர மாதிரி இருக்கும். அது ஆடியன்ஸுக்கு ஒரு சோர்வை ஏற்படுத்ததான் செய்து. கதாபாத்திரங்களோட எமோஷன் காட்சிகள் பெரிய எமோஷன் கனெக்டை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. படத்துல வர மர்மத்தை ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விளக்கம் தர மாதிரியான காட்சிகள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அதை கொஞ்சம் இவங்க குறைச்சிருக்கலாம். ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு டீசென்டான படம் தான் இந்த படம். 10க்கு 6.7 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க. தமிழ் டப்பிங்லயே இருக்கு. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.